இன்று பிப்ரவரி 21ஆம் தேதி. நாடும் பௌத்தமும் ஆபத்தில் இருப்பதாகவும் கிராமங்களில் இருக்கும் விகாரைகளில் உள்ள பிக்குகள் எல்லாம் கூடி மதத்தை பாதுகாக்க ஒன்றுபட வேண்டும் என்றெல்லாம் பல வாரங்களாக கூவி கூவி நடந்த கூத்து நேற்றோடு ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டது. எந்த அளவுக்கு படுதோல்வி என்றால் இதற்கு தமிழில் உவமானம் எடுப்பது கூட கஷ்டமாக இருக்கிறது. 20,000 பேரளவில் கூடி ஒரு பெரும் புரட்சியை உருவாக்கப் போகிறோம் என்றெல்லாம் பில்டப் கொடுத்தவர்களுக்கு வெறும் 300 பேரை சேர்த்துக் கொள்ளவே முடியாமல் போனது. கொழும்பு பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள அனைத்திலங்கை பௌத்த மகா சம்மேளன வளாகத்தில் இவர்கள் கூட்டிய கூட்டத்தை பார்க்கும்போது பரிதாபமே எஞ்சி நிற்கிறது. ஆரம்பத்தில் 20,000 பேரளவில் கூட போவதாக சமூக ஊடகங்களில் ஆரவாரமாக சொல்லப்பட்டது. சம்மேளனத்துக்கு 2 வாரங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அது அரைவாசியையும் விட சற்று குறைந்து 8,000 ஆனது. பின்னர் கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆகியது என்ற பழமொழிக்கு ஏற்றாற் போல 5,000 ஆகி 2,000 ஆகி கடைசியில் 300க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு என்று சம்மேளனத்தினுடைய தலைமை பிதா முருத்தட்டுவே ஆனந்த தேரர் ராகம் எடுத்து புலம்பும் அளவுக்கு நிலைமை போய்விட்டது. சிறை சென்ற செம்மல் பலாங்குட கசப்ப தேரர் ஆஜராகி இருந்தார். 3 பேர்தான் இதில் உரை நிகழ்த்தி இருந்தார்கள். மிக நீண்ட கால ஃப்ளையிங் அவர்ஸ் கொண்ட பைலட் போல இந்த மாதிரியான விடயங்களில் பல வருட கால பழுத்த அனுபவமுடைய கலகுடாத்தே ஞானசார தேரரும் கூட வருகை தந்திருந்தார். ஆனால் அவருக்கு உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. வழக்கம் போல சஜித் பிரேமதாச வந்திருந்தார். சஜித்தை பற்றி உங்களுக்கு தெரியும். எங்கே கூட்டம் நடந்தாலும் அவர் அங்கே போய்விடுவார். சஜித் இதுவரை 3 இடங்களுக்கு தான் போகவில்லை. எந்தெந்த இடங்கள் தெரியுமா? தலைநகர் எங்கும் வியாபித்து மக்கள் கூட்டம் எப்போதும் அள்ளக்கூடிய புதிய ஐஸ்கிரீம் கடைகள், அதுபோல கோயில் திருவிழாக்கள், பள்ளிகளில் நடக்கக்கூடிய கந்தூரிகள். ஆக சஜித் இது போன்ற அரச எதிர்ப்பு நிகழ்வில் கலந்து கொள்வது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அல்ல. ஆனால் இம்முறை சஜித்தை கொஞ்சம் பாராட்ட வேண்டும். தனியே போகாமல் தன் கட்சியைச் சேர்ந்த கயந்த கருணா திலகவையும் புத்திக்க பத்திரனவையும் அழைத்து கொண்டு போயிருந்தார். சஜித் எதற்கு திஸ்ஸாத்த நாயக்கவை அழைத்து கொண்டு போகவில்லை என்று தெரியவில்லை. ஒருவேளை திஸ்ஸாத்த நாயக்க இந்த சம்மேளனத்துக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கவும் கூடும். உண்மையில் நாடு பூராகவும் இருக்கக்கூடிய கடைந்தெடுத்த இனவாதிகளை எல்லாம் ஒரே ஃப்ரேமுக்குள் செதுக்கியது போல இருந்த இந்த சம்மேளனத்துக்கு சஜித் போவது பற்றி அவரது கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை கட்சி தலைவர்களுடைய அபிப்பிராயம் என்னவென்று இதுவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் கருத்து சொல்லக்கூடிய மரிக்காரும் முஜிபுர் ரஹ்மானும் இது பற்றி எதுவும் சொல்லவும் இல்லை. அவர்கள் சஜித் பிரேமதாசவினுடைய திருகுதாளங்களை தவிர மற்ற எல்லாவற்றை பற்றியும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஷிராஸ் யூனுஸ் என்று அறியப்படக்கூடிய ஒருவர் இருக்கிறார். கோட்டாபயவினுடைய வெற்றிக்கு வேலை பார்த்தவர். பிறகு கோட்டாபயவை துரத்தி அடிக்க மக்கள் திரண்டு வந்தபோது அதிலும் சேர்ந்து கொண்டவர். இதே ஷிராஸ் யூனுஸ் நோன்பையும் பொருட்படுத்தாமல் இந்த புனித ரமலான் மாதத்தில் இந்த முருத்தெட்டுவேயினுடைய மகா சங்க சம்மேளனத்துக்கு சென்றிருந்தார். ஒருவேளை சர்வஜன இஹ்வான் கோஷியினுடைய நோன்பு திறக்கும் இஃப்தார் என நினைத்து போனாரோ என்னவோ தெரியவில்லை. என்னதான் சம்மேளனத்தினுடைய ஏற்பாட்டு குழுவின் தலைவர் முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் இது அரசியலற்ற சம்மேளனம் என்று சொன்ன போதிலும் பேசப்பட்டது எல்லாமே மந்த புத்தியுடைய சிங்கள பௌத்த மேலாதிக்க கொள்கையுடன் தேசிய ஆடை அணியும் ஒரு அரசியல்வாதியை உருவாக்குவது எப்படி என்பது பற்றித்தான். ஏன் இங்கே மந்த புத்தியுடைய என்ற வசனத்தை நாம் பாவிக்கிறோம் என்றால் பேசப்பட்டவை எல்லாம் இந்த நூற்றாண்டுக்கு சிறிதும் பொருந்தக்கூடிய விஷயங்களாக இல்லாதவை. டெல்லியில் நடக்கக்கூடிய AI மாநாட்டில் தகவல் தொழில்நுட்ப துறைசார் நிபுணர் ஒருவரினுடைய உரையை கேட்ட பிறகு மொபைல் போனை ஸ்க்ரோல் செய்து கொண்டு செல்ல இந்த மகா சம்மேளன உரையை கேட்டால் தீர்ந்தது கதை. அப்படியே கால இயந்திரத்தில் எம்மை யாரோ பலாத்காரமாய் தூக்கி கொண்டு போய் 16ஆம் நூற்றாண்டில் கொண்டு போய் விட்டது போல ஒரு உணர்வு ஏற்படுவதை தவிர்க்க முடியாமல் போகும். கொடப்பிட்டிய ராகுல தேரர் மைக்கை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்து கொண்டு வந்தார் போல இருந்தது. விடாப்பிடியாக ஒரு மணித்தியாலத்துக்கு மேல் பேசினார். மனிதர் தன்னுடைய இஷ்டத்துக்கு அடித்து விளையாடினார். வெளிநாடுகளுக்கு அரசு தலைவர்கள் போகும்போது கண்டிப்பாக தேசிய ஆடைகளையே அணிய வேண்டும் என்றும் எமது கலாசாரம் இப்போது வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருப்பதாகவும் முன்னர் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க அழகாக ஒசரி அணிந்துதான் வெளிநாடுகளுக்கு சென்று வந்தார் என்றார். ஒசரி என்பது சாரியை ஒரு விதமாக உடுத்தும் ஒரு கலாச்சாரம். ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க சாரி அணிந்து சென்றதால் தான் சாதித்தார். ஆனால் ஹரிணி அமரசூரிய தனக்கு தோதான ஆடையுடன் செல்கிறார் என்று தேரர் உலகத்துக்கு ஏதோ சொல்ல வருகிறார் போல இருந்தது. பிரதமர் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க ஆட்சி செய்த காலங்களில் இலங்கை உலக அரங்கில் பரிகசிக்கப்படும் நாடாக இருக்கவில்லை. ஸ்ரீமாவு 1960 முதல் 65 வரையிலும் 70 முதல் 77 வரையிலும் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். அப்போது
இலங்கை அணிசேரா கொள்கையை பின்பற்றி கொண்டிருந்தது. அதாவது அமெரிக்காவினுடைய அணியிலும் இல்லாத, சோவியத் ரஷ்யாவினுடைய அணியிலும் இல்லாத ஒரு நடுநிலை கொள்கை. மேலும் அந்த காலத்தில் நாட்டில் இனவர்க்க முரண்பாடுகள் இருந்த போதிலும் அது யுத்தமாக பரிணமித்திருக்கவில்லை. ஆகவே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மீதோ இதர அரச தலைவர்கள் மீதோ வெளிநாடுகளினுடைய அழுத்தங்கள் இருக்கவில்லை. இவ்வளவுதான் கதை. ஸ்ரீமாவோ சாரி உடுத்ததற்காகவோ ஒசரி அணிந்ததற்காகவோ யாரும் இலங்கை மீது விசேட மரியாதை வைக்கவில்லை. தேசிய ஆடை அணிந்தபடிதான் இருக்க வேண்டும் என்கிறார் தேரர். தேசிய ஆடை அணிந்த ஜேஆர் ஆளும்போதுதான் 1981 ஆண்டு யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. 83 ஆண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக காட்டு மிராண்டித்தனமான ஜூலை படுகொலைகள் நடந்தன. நாட்டை 30 வருட யுத்தத்துக்கு இட்டுச் சென்ற அனைத்து தகுடு தத்தங்களும் ஜேஆர் ஆட்சியில் தான் நடந்தன. இதே போல தேசிய ஆடை அணிந்த பிரேமதாச என்ன செய்தார்? 60,000 இளைஞர்களுடைய மரணங்கள், ரிச்சர்ட் டி சொய்சா போன்ற ஊடகவியலாளர் கொலைகள் என்று ஒன்றை சொல்வதா இரண்டை சொல்வதா? தேசிய உடை அணிந்த மற்றொரு ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச பற்றி என்ன சொல்ல வேண்டும்? வசீம் தாஜுதீனும் லசந்த விக்ரமதுங்கவும் மேலுலகத்தில் இருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சுருக்கமாக நிறுத்திவிடுவோம். சரி, மைத்ரிபால சிறிசேன என்ன செய்தார்? சிரிப்பு போலீஸ் மாதிரி ஆண்டு விட்டு சென்றார். ஆகவே இந்த ராகுல தேரர் போன்றவர்களுக்கு ஆள்பவர்களின் இதயத்தில் எத்தகைய அசுத்தங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் எத்தனை தப்பான ஆசாமிகளாக இருந்தாலும் பரவாயில்லை, தேசிய ஆடை அணிய வேண்டும் என்று அபிப்பிராயப்படுகிறார்கள். இவர்கள் தேசிய ஆடை அணிந்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு ஆட்சி செய்த நாடுதான் வங்குரோத்தாகி உலக அரங்கில் திருவேடு ஏந்தி நின்றது. சரித்திரத்தில் என்றுமே இல்லாதவாறு பங்களாதேஷிடம் கடன் வாங்க வேண்டியிருந்தது. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிச்சைக்காரரும் இலங்கை மீது அனுதாபப்பட்டு பணம் அனுப்பியிருந்தார். இப்படியெல்லாம் நாட்டை கொண்டு போய் நிறுத்தியவர்களில் 90% பேர் தேசிய ஆடை அணிந்து பூவட்டிகளை தூக்கி கொண்டு விகாரை தோறும் ஏறியவர்கள்தான். ராகுல தேரர் போன்றவர்களை, ஞானசார தேரர் போன்றவர்களை, முருத்தட்டுவ தேரர் போன்றவர்களை சந்தோஷமாக வைத்திருந்தவர்களும் தான். ஒரு நாட்டுக்கு செல்ல உருப்படியாக விசா ஒன்றை எடுக்க முடியாத அளவுக்கு தேசத்தை சீர்குலைத்து அத்தனை கெட்ட கெட்டுக்கும் மௌன ஆசீர்வாதம் வழங்கியவர்கள் இன்று தேசிய ஆடையினுடைய மகத்துவம் பற்றி பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுவதில்லை என்று மேலும் சொல்கிறார் ராகுல தேரர். தேசிய கீதத்துக்கு போதுமான அளவுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது. அரசு அலுவலகங்களில் காலை வேளைகளில் பாடப்படுகிறது. தேசிய நிகழ்வுகளில் இசைக்கப்படுகிறது. யார் எங்கே தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றுதான் தெரியவில்லை. தேசிய கீதத்தினுடைய பிதாமகன் ஆனந்த் சமரகோன் தற்கொலை செய்து கொண்டதும் இவர்களைப் போல ஒரு கும்பல் அந்த காலத்தில் தேசிய கீதத்தினுடைய முதல் அடிகளான நமோ நமோ மாதா என்று வரக்கூடிய வரியை திரித்து ஸ்ரீலங்கா மாதா என்று அமைக்க வேண்டும் என்றும், நமோ நமோ மாதா என்று இருப்பது நாட்டுக்கு அபசகுணம் என்றும் தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்ததால் தான். ஆக தேசிய கீதத்தை எழுதியவரையே மதிக்காத வரலாறு பத்திரமாக இருக்கும் போது தேசிய கீதத்தை பற்றி பேசுகிறார் ராகுல தேரர். தேசிய கீதம் தொடர்பான இந்த வரலாற்று பின்னணியை நாம் விளக்கமாக ஏற்கனவே ஒரு பதிவில் தந்திருக்கிறோம். நிறைவில் அதை உங்களுக்கு கார்டில் தருகிறேன். உண்மையில் இந்த தேசிய ஆடை, தேசிய கீதம் எல்லாம் பேசுவதன் பின்னணியில் அரசியல் இருக்கிறது. சஜித் பிரேமதாச தேசிய ஆடையை எப்போதும் அணிபவர் அல்ல. அப்படி என்றால் தேசிய ஆடை கழுத்துப்பட்டி என்று தெரியும் சின்ன ராஜபக்ச தான் இவர்களுடைய தேவாலயம் என்று புரிவது இலகு கணிதம். இந்த நாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு பாலியல் கல்வி தேவையே இல்லை என்கிறார் ராகுல தேரர். அதாவது கூகுளில் செக்ஸ் என்ற தேடலில் 1ஆம் இடத்தில் இருக்கும் நாட்டில் பிள்ளைகள் பாலியல் கல்வி கற்க கூடாது என்கிறார். எமது பிள்ளைகளிடம் எமது சரீரத்தை அந்நிய ஒருவருக்கு தொட எந்த அளவுக்கு அனுமதிக்கலாம், நல்ல தொடுகை எனப்படக்கூடிய குட் டச் எது, பேட் டச் எது என்றெல்லாம் அறிவுறுத்தக்கூடாது என்று சொல்ல வருகிறாரா தேரர்? இப்படியான பிற்போக்கான ஆசாமிகள் எப்படி பல மில்லியன் மாணவர்களுடைய கல்வி மறுசீரமைப்பில் தலையிடலாம் என்றுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. பாலியல் கல்வி பற்றி மட்டுமல்ல, எந்தவித மனித நாகரீகத்துக்கும் பொருந்தாத தலையில் வெறும் இனவாதமும் மடத்தனமும் மட்டுமே நிறைந்த இவர்கள் எப்படி மாணவர்களினுடைய கல்வி பற்றி தீர்மானிக்கலாம் என்றுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. முருத்தட்டுவே ஆனந்த தேரர் பேசும்போது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பிக்குகளுக்கு எதிராக வசைபாடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே சில முக்கியமான தேரர்கள் தங்களுடைய வரப்பிரசாதங்கள் பாதிக்கப்படுகிற காரணத்தால் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்றார். உண்மையில் ஆனந்த தேரர் சொல்வதை போல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அவருக்கு எதிராகத்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
அவர்தான் சில பிக்குகள் என்று சொல்லி பகிரங்கமாக ஏசுகிறார். ஆக இது மொத்தத்தில் சம்மேளனமே அல்ல, இது ஒரு சுவை கதம்பம். இவர்கள் என்னதான் கிராமங்களில் இருக்கக்கூடிய சாமானிய புத்த பிக்குகளை கொழும்புக்கு வருவித்து பௌத்த மதத்தை பாதுகாக்க அழைத்த போதிலும் அவர்கள் வருகை தரவில்லை. அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து அழைப்பவர்கள் யார் என்று நன்கு தெரியும். இந்த அமைப்பாளர்கள் எல்லாம் முன்னைய அரசுகளின் காலத்தில் சுகபோகமாக V8 வாகனங்களில் சொகுசாக இருந்ததும் பல்வேறு பதவிகளை அலங்கரித்ததும் தெரியும். இப்போது அந்த வரப்பிரசாதங்கள் எதுவும் இல்லை என்றும் தெரியும். ஆகவே இது முழுக்க முழுக்க தம் ஆஸ்தான ஆட்சியாளர்கள் அரியணையில் இல்லாததால் ஏற்பட்ட சொகுசு குறைபாடுகளுக்காக நடக்கும் ஒரு நிகழ்வு என்றும் புரிகிறது. இதனால் தான் அவர்கள் பெரிதாக அக்கறை காட்டவில்லை. இதனோடு ஒப்பிடும்போது தேசிய மக்கள் சக்தியின் பிக்குகள் சம்மேளனம் மகரகமவில் 2024ஆம் ஆண்டு நடந்தபோது மண்டபம் ஏகப்பட்ட பிக்குகளால் நிரம்பி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பிசுபிசுத்து போன சம்மேளனம் 2 விடயங்களை சொல்லி நிற்கிறது. முதலாவது, நாடோ பௌத்தமோ சிங்கள இனமோ இவர்கள் சொல்வது போல அனாதரவான நிலையில் இல்லை. அது அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கும் கட்டடம் போல இருக்கிறது. மற்றது என்னவென்றால், முன்னரெல்லாம் இப்படி ஒரு சம்மேளனம் நடந்தால் ஏற்படும் மக்கள் ஆதரவு துளியும் இல்லை. இவர்கள் இதை போல ஒரு மாநாட்டை கோட்டாபய பதவிக்கு வர முன்னரும் கூட்டினார்கள். நாடும் மதமும் ஆபத்தில் என்று இதே கதையை சொன்னார்கள். ஆனால் அப்போது இவர்களின் பேச்சை நம்ப ஒரு கூட்டம் இருந்தது. இப்போது அப்படி அல்ல. இவர்கள் மொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோமாளி வேஷங்கள் இனியும் விற்பதற்கில்லை என்பதை மக்களின் இந்த பிரம்மாண்ட புறக்கணிப்பு கட்டியம் கூறி நிற்கிறது. இது 2005 முதல் 10 வரையான காலமோ அல்லது 2015 முதல் 20 வரையான காலமோ அல்ல. 2022ஆம் ஆண்டு ஒரு மக்கள் எழுச்சியை பார்த்த இலங்கைதான் இப்போது இருக்கிறது. அன்று போராட்டம் நடத்திய இளைஞர்கள் நாட்டை வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளிய அரசியல்வாதிகளுடன் சேர்த்து இவர்களுக்கு எதிராகவும் தான் கோஷம் எழுப்பினார்கள். இனிமேல் இவர்களின் அருள் வாக்குகள் பலிக்கப் போவதில்லை என்றே நம்ப தோன்றுகிறது. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த பதிவினுடைய நிறைவில் தேசிய கீதத்தை எழுதியவருக்கு நடந்த துர்பாக்கியமான நிலை குறித்த விரிவான பதிவை தருகிறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.